வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓபன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் பத்தி. இது ஒரு சூப்பரான, அதுவும் இல்லாம ஹாண்ட்ரான் இலவசமான ஒரு டூல். இத வச்சு எப்படி ஒரு அட்டகாசமான பிரசன்டேஷனை உருவாக்கலாம்னு பார்க்கலாமா? உங்க ஐடியாஸ் எல்லாம் கலர்ஃபுல்லா மாத்த நீங்க ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன கத்துக்க போறோம்னா, முதல்ல பிரசன்டேஷன்னா என்னன்னு சிம்பிளா பார்ப்போம். அப்புறம் இம்ப்ரெஸ் டூல் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதோட ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், ஸ்லைட்ஸ் எப்படி டிசைன் பண்றது, கடைசியா அதை ப்ளே பண்ணி சேவ் பண்றது எப்படின்னு இந்த 5 விஷயத்தையும் ஒண்ணா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நிகழ்த்தல், அதாவது பிரசன்டேஷனுக்கு ஒரு சின்ன அறிமுகம். முதல்ல பிரசன்டேஷன்னா என்ன, அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, பிரசன்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக டெக்ஸ்ட், போட்டோ, சவுண்ட், வீடியோன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து காட்டுற ஒரு முறைதாங்க. இது ஒரு கதை சொல்ற மாதிரி கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்துறதுல இருந்து ஆஃபீஸ் மீட்டிங்ல நம்ம ஐடியாஸை சொல்றது வரைக்கும் எல்லா இடத்துலயும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், ஆப்பிள் கீனோட் மாதிரியான சாஃப்ட்வேர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சரி, இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம ஓபன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் எப்படி ஸ்பெஷலா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. இம்ப்ரெஸ், உங்களுக்கான கருவி. இப்போ நம்ம ஹீரோவான ஓபன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இது உங்க ஐடியாஸை பிரசன்ட் பண்றதுக்கான ஒரு பர்சனல் டூல்னு நினைச்சுக்கோங்க. இந்த இம்ப்ரெஸ்ல இருக்கிறதுலயே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அப்படின்னா சிம்பிளா சொன்னா இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். காசே கொடுக்க வேண்டாம். இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. நீங்க இம்ப்ரெஸை ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது இந்த பிரசன்டேஷன் விசார்ட் தான் உங்களை வெல்கம் பண்ணும். இங்க 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு, புதுசா ஒரு பிரசன்டேஷன் ஆரம்பிக்கலாம். இல்லனா ஏற்கனவே செஞ்சு வச்ச ஃபைலை ஓபன் பண்ணலாம். அப்படி இல்லனா ரெடிமேடா இருக்கிற டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி உங்க வேலையை இன்னும் ஈஸியா ஆக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 3வது பகுதிக்குள்ள போலாம். அதோட ஒர்க் ஸ்பேஸை தெரிஞ்சுக்கலாம். இந்த இம்ப்ரெஸோட மெயின் ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை உங்க கிரியேட்டிவிட்டியை காட்ட போற ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நினைச்சுக்கோங்க. எந்தெந்த டூல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா வேலை செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ ஸ்கிரீனோட லெஃப்ட் சைடுல பாருங்க, அதுக்கு பேரு ஸ்லைட் ஸ்பேன். இங்க தான் நீங்க உருவாக்குற எல்லா ஸ்லைட்ஸோட ஒரு சின்ன ப்ரிவ்யூ தெரியும். இத வச்சு உங்க பிரசன்டேஷன் மொத்தமும் எப்படி இருக்குன்னு ஒட்ட பார்வையில பாத்துக்கலாம். நடுவுல பெருசா தெரியுது இல்லையா? அதுதான் உங்க ஒர்க் ஸ்பேஸ். ஒரு பெயிண்டரோட கேன்வாஸ் மாதிரி. இங்க தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. நீங்க செலக்ட் பண்ற ஸ்லைடு இங்க தான் தெரியும். டெக்ஸ்ட், இமேஜ்னு எல்லாத்தையும் இங்க தான் ஆட் பண்ணுவீங்க. ரைட் சைடுல இருக்கிறது டாஸ்க் ஸ்பேன். இதை உங்க டிசைனுக்கான கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லலாம். ஸ்லைடோட லே அவுட், அனிமேஷன்ஸ், மாஸ்டர் பேஜஸ்னு எல்லா டிசைன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இங்க இருந்து தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இம்ப்ரெஸ்ல 2 முக்கியமான வியூஸ் இருக்கு. ஒன்னு நார்மல் வியூ. இதுல நீங்க ஒரு ஸ்லைட்ல மட்டும் கவனம் செலுத்தி எடிட் பண்ணலாம். இன்னொன்னு ஸ்லைட் சார்ட்டர் வியூ. இதுல உங்க எல்லா ஸ்லைட்ஸும் சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி தெரியும். எதுக்குன்னா ஸ்லைட்ஸோட ஆர்டரை மாத்தணும்னா சும்மா டிராக் பண்ணி டிராப் பண்ணா போதும். ரொம்ப ஈஸி. சரி, இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 4வது பகுதிக்கு வந்தாச்சு. ஸ்லைட்ஸை டிசைன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இங்க தான் நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு வேலை. ஒரு வெறும் ஸ்லைடை எப்படி ஒரு அழகான கதையா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு ஸ்லைட்லயும் நம்ம வெவ்வேறு மாதிரி கண்டென்ட் போடுவோம் இல்லையா? சோ அதுக்கேத்த மாதிரி லே அவுட்டை மாத்த வேண்டியிருக்கும். அது ரொம்ப சிம்பிள். எந்த ஸ்லைடோட லே அவுட்டை மாத்தணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. ரைட் சைடுல இருக்கிற டாஸ்க் ஸ்பேன்ல போய் உங்களுக்கு பிடிச்ச லே அவுட்டை கிளிக் பண்ணா போதும். மாஸ்டர் ஸ்லைட்னு ஒன்று இருக்கு. இது ஒரு பவர்ஃபுல்லான ஃபீச்சர். இது என்ன பண்ணும்னா, நீங்க இதுல ஒரு சேஞ்ச் பண்ணா போதும். உதாரணத்துக்கு உங்க கம்பெனி லோகோவை ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்லைட்லயும் வந்துடும். இதனால உங்க பிரசன்டேஷன் பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பிரசன்டேஷனுக்கு போட்டோஸ் தான் உயிர் கொடுக்கும். போட்டோ ஆட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. மேல மெனு பார்ல இன்சர்ட்க்கு போங்க. அதுல பிக்சரை கிளிக் பண்ணி ஃப்ரம் ஃபைலை செலக்ட் பண்ணுங்க. உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து எந்த போட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணா அவ்வளவுதான். ஓகே, நம்ம இப்ப கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. 5வது பகுதி, ப்ளே பண்றதும் சேவ் பண்றதும். கஷ்டப்பட்டு உருவாக்குன நம்ம வேலைய எப்படி மத்தவங்களுக்கு காட்ட போறோம், அதை எப்படி பத்திரமா சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸ்லைடு டிரான்சிஷன்ஸ். இது என்னன்னா, ஒரு ஸ்லைடுல இருந்து அடுத்த ஸ்லைடுக்கு போகும்போது நடுவுல ஒரு சின்ன அனிமேஷன் எஃபெக்ட் வரும். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். உங்க ஐடியாஸை ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ற ஒரு சின்ன பாலம் மாதிரி இது. இதுல நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி வேகத்தையும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி. உங்க பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு உங்க கீபோர்ட்ல F5 பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், உங்க பிரசன்டேஷன் ஃபுல் ஸ்கிரீன்ல ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க உங்க ஃபைலை சேவ் பண்ணும்போது அது .odp ஃபார்மேட்ல சேவ் ஆகும். இது ஓபன் டாக்குமெண்ட் பிரசன்டேஷனோட ஷார்ட் ஃபார்ம். இதனால நீங்க எப்ப வேணாலும் இந்த ஃபைலை ஓபன் பண்ணி விட்ட இடத்துல இருந்து வேலையை தொடரலாம்.
இப்போ உங்களுக்கு ஓபன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸோட பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த டூலை வச்சு நீங்க அடுத்ததா என்ன பிரமாதமா உருவாக்க போறீங்க? யோசிக்காதீங்க, உங்க ஐடியாஸ பிரசன்டேஷனா மாத்த ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள்.